அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவும் நேற்றும் இன்றும் மிகப்பெரிய மோதலில் ஈடுபட்டிருக்கின்றது. ஈரானுக்கு கொஞ்சம் சேதம் அதிகம் என்றுதான் தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு பதிலடியாக இன்று சனிக்கிழமை மிகப்பெரிய தாக்குதல் வளைகுடா முழுவதும் நடந்திருக்கின்றது. அதை நாம் இன்று இரவு செய்தியாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நேற்று வெள்ளிக்கிழமையே இந்த மோதல் அதிகரித்திருக்கிறது. சிங்கப்பூர் கப்பல் ஒன்றை தாக்குதலிருந்து எங்கு ஆரம்பிக்குது? ஸ்ட்ரைட் ஹார்முஸ் தந்தில ஆரம்பிச்சிருக்குது. ஈரானிய கடலோர பகுதிகள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக IRGC கடற்படை அமெரிக்க ராணுவ இலக்குகளை இன்று சனிக்கிழமை தாக்கி இருக்கின்றது. ஜூன் 25 அன்று ஹார்முஸ் ஜலசந்தியில் சென்று கொண்டிருந்த MV லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் நேற்று ஜூன் 26 அன்று ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் கடலோர ரேடார் தளங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை பெருமளவு நடத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை அப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய நிலை என்னவென்றால், இந்த மோதல் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் தனது தரப்பு தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ள அதேவேளை அமெரிக்கா தனது வான்வழி தாக்குதலை சரியான மற்றும் சக்தி வாய்ந்த பதிலடி என்று தெரிவித்திருக்கின்றது. ரெண்டு பேரும் சொல்றாங்க ஆளாளுக்கு அடிச்சிட்டோம் என்று. ஹார்முஸ் ஜலசந்தியில் சென்று கொண்டிருந்த சிங்கப்பூர் நாட்டு சரக்கு கப்பலான MV லவ்லி மீது ஈரான் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீறல் என்று கடுமையாக சாடுகின்றார். சரிதானே? இப்ப மத்திய கட்டளை, அதாவது அமெரிக்க மத்திய கட்டளை தலைமை சென்ட்ரல் கமாண்ட் ஈரானின் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள், ட்ரோன் தளங்கள் மற்றும் கடலோர ரேடார் நிலையங்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொண்டது. இது ஒரு சக்தி வாய்ந்த பதிலடி என்றும் அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் தெரிவிக்கின்றது. இதேடம் அமெரிக்க அதிபரும் சொல்லுகின்றார். இன்று சனிக்கிழமை ஈரானின் புரட்சிகர காவல் படை அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் எந்தெந்த நிலைகள் தாக்கப்பட்டன என்பது குறித்த விரிவான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. சமீபத்தில் கையெழுத்தான அமெரிக்க ஈரான் இடைக்கால புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த சம்பவங்களால் பெரும் சோதனைக்கு உள்ளாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் வணிக போக்குவரத்துக்கு திறக்கும் முயற்சியில் ஏற்பட்ட பின்னடைவாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்கள் சுமார் 115 கப்பல்கள் மற்றும் 2500 மாலுமிகள் ஹார்முஸ் ஜலசந்தியில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு லண்டனில் இருக்கின்றது. ஈரான் தனது கடல் எல்லையை கட்டுப்படுத்துவது தங்களின் உரிமை என்று வாதிடுகிறது. அமெரிக்காவின் சமீபத்திய தாக்குதல் தலையீடு மற்றும் பொறுப்பற்ற செயல் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. இருதரப்பும் போரை விரும்பவில்லை என்றாலும் தற்போதைய சம்பவங்கள் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளன. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் தங்களுக்கு பாதுகாப்பதற்கு பதில் அச்சுறுத்தலாகவே மாறியுள்ளதாக ஈரானிய நாடாளுமன்ற குழு எச்சரித்துள்ளது. அமெரிக்க கட்டளை தலைமையகம் சென்ட்ரல் கமாண்ட் நேற்று மேற்கொண்ட வான்வழி தாக்குதலின் சேதங்கள் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் கடல்சார் கடலோர ரேடார் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஈரானின் தெற்கே சிரிக் துறைமுக பகுதி மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹைம்ஸ் தீவு ஆகிய இடங்களில் 6 போர் விமானங்கள் மூலம் 4 முக்கிய இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் கடல்சார் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் திறனை சிதைப்பது இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை தாக்குதல் நடத்தியதாக கூறினாலும் அதில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தெளிவான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நிலைகளை தாக்கியதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. தாங்கள் எந்தெந்த நிலைகளை தாக்கினோம் என்பதையோ அல்லது அதில் உயிர் சேதம் மற்றும் சொத்து சேதம் ஏற்பட்டதா என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரையும் வெளியாகவில்லை என்றும் பார்க்கப்படுகிறது. ஈரானிய ட்ரோன் தாக்குதல் உள்ளான கப்பல் MV சிங்கப்பூரில்
சிங்கப்பூரின் MV இவர்லாவ்லி கப்பலின் பாலம் பிரிட்ஜ் பகுதியில் சேதம் ஏற்பட்டுள்ளது. நல்ல செய்தியாக இந்த கப்பலில் பயணித்த மாலுமிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் சுற்றுப்புற சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக மையம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா தாக்கிய ஈரானிய தளங்கள் குறித்த சில விவரங்கள் ரேடார் கிடங்குகள் வெளிவந்துள்ளன. ஆனால் ஈரான் நடத்திய தாக்குதலின் தாக்கம் குறித்து நம்பகமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. அமெரிக்காவின் இந்த தாக்குதல் ஒரு முழுமையான போருக்கான அறிவிப்பு அல்ல, மாறாக இது தடுப்பு நடவடிக்கையாகும். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை தடையின்றி வைத்திருக்கவும் ஈரானின் ஆதிக்கத்தை குறைக்கவும் அமெரிக்கா தனது ராணுவ வலிமையை காட்டியிருக்கின்றது. ஈரான் அமெரிக்க இலக்குகளை தாக்கியதாக கூறிக்கொண்டாலும் அதன் சேத விவரங்களை மறைப்பதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பெரிய அளவிலான உயிரிழப்புகளை ஈரானின் தாக்குதல் ஏற்படுத்தியிருந்தால் அது ஒரு நேரடி முழு போர், ஆல் அவுட் ஆஃப் வார் ஆக வழிவகுக்கும் என்றும் அதை தவிர்க்க ஈரான் சேத விவரங்களை பகிராமல் இருக்கலாம் என்றும் பார்க்கப்படுகிறது. தன் நாட்டு மக்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து விட்டதாக காட்டிக்கொள்ள இந்த அறிவிப்பு உதவுகிறது. உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி முக்கியமானது. இந்த மோதலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சீனா மற்றும் ஒமன் போன்ற நாடுகள் இரு தரப்புக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்த திரைக்கு பின்னால் முயற்சி செய்து வருவதாகவும் இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றது. MV இவர்லாவ்லி கப்பல் மீதான தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் அமெரிக்காவும் தெரிவித்திருக்கிறது, பிரிட்டனும் தெரிவிக்கின்றது. அப்பகுதியில் உள்ள நட்பு நாடுகளின் கடற்படைகள் ஐரோப்பிய கடற்படை கூட்டணி தங்கள் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் ஈரானிய கடலோர பகுதிகளுக்கு எதிரான முந்தைய ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலடியாக இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் கடற்படை அப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளை தாக்கியிருக்கின்றது. அதற்கு பதிலடி தாக்குதல் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க பயங்கரவாத ராணுவத்தின் நிலைநிறுத்தல் தளங்களை குறிவைத்தது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மீறும் மாறாத போக்கின் ஒரு பகுதியாக ஈரானிய கடற்கரையோர பகுதிகள் மீது அமெரிக்க படைகள் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து இந்த பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவிக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பை நடத்துவதற்கு வாஷிங்டன் ஹார்முஸ் ஜலசந்தியில் அங்கீகரிக்கப்படாத பாதையில் விதிமுறைகளுக்கு உட்படாத ஒரு கப்பல் கடந்து சென்றது உட்பட பல்வேறு காரணங்களை கூறியது என அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. முன்னதாக ஈரானில் உள்ள சில இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்திருக்கின்றது. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளை கண்காணிக்கும் சென்ட்ரல் கமாண்ட் ஒரு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆக்கிரமிப்பை அரங்கேற்றியதாக குற்றம் சாட்டியிருக்கின்றது. அந்த கப்பலின் பெயர் சிங்கப்பூர் கொடியை ஏந்திய MV இவர்லாவ்லி என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒமான் கடற்கரை ஓரமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் இருந்து அந்த கப்பல் புறப்பட்டுக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசு ராணுவம் அல்லாத இலக்குகளை குறிவைப்பதாக கூறப்படும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. அதே நேரத்தில் போலி தாக்குதல் நடவடிக்கைகளை அரங்கேற்றுவதன் மூலம் இதுபோன்ற தாக்குதல்களில் நாட்டை சிக்க வைக்க முயற்சிக்கும் முயற்சிகள் குறித்தும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையே சமீபத்தில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள தனது கடமைகளை பல்வேறு ஆத்திரமூட்டல் மூலம் மீற அமெரிக்கா முயன்றதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியிருக்கின்றது. மேலும் அதற்கு தேவையான பதிலடி இப்போது கிடைத்துள்ளது என்று அந்த படையின் பதிலடியை குறிப்பிட்டு அந்த அறிக்கையை தொடர்ந்து தெரிவிக்கின்றது. எதிர்காலத்தில் நிகழும் எந்த ஒரு மீறல்களுக்கும் இதுவே பொருந்தும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பு மீண்டும் நிகழ்ந்தால் எங்களின் பதிலடி இதைவிட விரிவானதாக இருக்கும் என்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தளத்திற்கு ஈரான் ஏற்படுத்திய பெரும் சேதம் பாரசீக வளைகுடாவில் உள்ள தனது ராணுவ சொத்துக்களை இஸ்ரேலிய ஆட்சி பகுதிக்கு இடமாற்றம் செய்வது குறித்து வாஷிங்டனை பரிசீலிக்க வைத்திருக்கின்றது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்கா மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஈரானின் உறுதியான பதிலடியை எதிர்கொண்டது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அதாவது பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தளத்தை
ஈரான் ஏற்படுத்திய பெரும் சேதம் காரணமாக வளைகுடாவிலிருந்து வெளியேற்றி அதை இஸ்ராயலுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ஒரு குறிப்பு சொல்லுகின்றது. அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுமோ தெரியவில்லை. ஆனால் இந்த செய்திகளின் நாம் சாராம்சம் சொல்ல போனால் ஈரானுக்கு சற்று சேதம் அதிகம் என்றுதான் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் தாக்கிய சேதங்கள் குறித்து நாம் இன்றிரவு பார்க்கலாம். ஆனால் நேற்றைய அமெரிக்காவின் மூச்சு விடாத தாக்குதல் கடலோர பகுதியில் மிகப்பெரிய சேதத்தை ஈரானுக்கு கொடுத்திருக்கின்றது. யாராவது அம்படிக்க வராதங்கள், உண்மை நிலையை உண்மையாக சொல்லுவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.